வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்று ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியிலே இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு கலந்த வணக்கம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது ஞான நெறி. இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட பெங்களூரு கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட கேஆர்புரம் தவ மையத்திலிருந்து பேராசிரியை அருள்நிதி திருமதி பானுமதி கே அம்மா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் ஒரு சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் டிப்ளமா பயின்றிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 1999ஆம் ஆண்டிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு சுமார் 20 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். தற்பொழுது ஸ்மார்ட்டில் பேராசிரியராகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உரையை அளித்த WCSC அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும், இந்த கர்நாடகா தலைவர் அவர்களுக்கும், திருமதி விஜயா கணபதி அவர்களுக்கும், இந்த ஆத்ம சங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துவிட்டு, வேதாத்திரி மகர்ஷின் அவர்களின் வேதாத்திரியத்தை பணித்துவிட்டு இந்த ஞான நெறி என்னும் சிந்தனையை என்னுடைய மனதில் நினைத்த இந்த சிந்தனையை நான் இப்பொழுது படிக்கப் போகிறேன். ஞான நெறி. ஞான நெறி என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஞானம் என்றால் என்ன, நெறி என்றால் என்ன. நெறி என்றால் பல விதமான கருத்துக்கள் உண்டு. ஞானம் என்றால் மெய்ஞானம் எல்லாம் சொல்றோம். நம்ம ஞானத்தை அடையணும், ஞானம் கிடைச்சிச்சா உனக்கு, அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். நெறி என்றால் வழக்கம், நம்ம பழக்க வழக்கத்துல வர்றது எல்லாத்துக்குமே நெறி என்ற பலவித கருத்துக்கள் உண்டு. இப்போது நாம் எடுத்திருக்கிற கருத்து ஞான நெறி. இந்த ஞான நெறியில் 5 விதமான சில இதுகளை நான் சொல்ல போகிறேன் பேராகிராஃப்ல. முதலில் பக்தி நெறி, தர்ம நெறி, கற்பு நெறியின் விஞ்ஞானம், சமய நெறியில் சமுதாயம், சித்தர்கள் காட்டிய வாழ்க்கை நெறி. இந்த 5 பாகத்தையும் இப்போது நாம் சிந்திப்போம். முதலாவது ஞான நெறி. ஞானம் என்றால் என்ன? நெறி என்றால் என்ன? இருள் என்ற அஞ்ஞானத்தை போக்கக்கூடியதுதான் ஞானம். பூரண ஜோதி, பூரண ஞானம், மெய்ஞானம் என்ற ஞான நெறிதான் ஞான நெறியாகும். ஞானம் கிடைப்பதற்காக வாழ்வை அர்ப்பணிக்க தேவையில்லை. வாழ்வை அர்ப்பணிக்க தேவையில்லை. காஷாயம் அணிந்து கானகம் போக தேவையில்லை. உடலை வருத்தி கொள்ள தேவையில்லை. முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஞானியர் அனைவரும் மனித குலம் வாழ்வதற்காக அறநெறி அறிந்திருந்த போதிலும் அவை வாழ்க்கையில் பின்பற்றாத காரணத்தால் மனித குலத்தில் தர்மம் தழைக்கவில்லை. அறநெறிகளை பின்பற்றி வாழ நல்ல மனத்தெளிவும் பழைய தீய பழக்கங்களில் இருந்து விலகி வாழ்வதற்கு மனப்பயிற்சியும் இல்லாமல் இருப்பதுதான் காரணம். வினை விளைவு தத்துவம், காஸ் அண்ட் எஃபெக்ட், இறை உணர்வு பெற்றவர்களுக்கு இயல்பாக நிறைவு தரும். இறை உணர்வு என்னும் ஞான நெறி உலகில் பரவ வேண்டும். அதன் மூலம்தான் மனிதன் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 உறுப்புகள் கொண்ட அறநெறியில் தழைத்து வினைகளை தூய்மை செய்து கொண்டு பிறவிக் கடலை கடக்க முடியும். அதற்கு மெய் உணர்வால் தகுதி பெற்றவர்களுக்குத்தான் சிந்தனையாளர்கள் பொறுப்பேற்று முறையான பயிற்சியை வேண்டுபவர்களுக்கு அளிக்க முன்வர வேண்டும். வாழ்க்கை கடமைகளில் இதுவே உயர்வானதாகும். ஜீவன்களிடம் அன்பும் கருணையும் கொண்டு இறை உணர்வுக்கு வேண்டிய அகத்தவ பயிற்சியையும் தத்துவ விளக்கங்களையும் அளித்து ஒருவர் பல 1000 நபர்களை இறை உணர்வுக்கு கொண்டு வரலாம். உதாரணமாக நம் வேதாத்ரி மகரிஷி நம்மை அனைவரையும்
இந்த வழிக்கு நம்மள தத்துவ விளக்கத்துக்காக நம்மை அழைத்து வந்திருக்கிறோம். இந்த மாதிரி இறை உணர்வை பெற்றவர்கள் அனைத்து ஜீவர்களுக்கும் என்ன காமிக்கணும்? அன்பும் கருணையும் காட்டி இறை உணர்வுக்கு அளித்து ஒருவர் பல ஆயிரம் நபர்களை இறை உணர்வுக்கு கொண்டு வரலாம். இறை உணர்வு என்னும் வெளிச்சத்தை அறிவுக்கு ஊட்டி மகிழலாம். வினைப்பதிவால் தத்தளித்துக் கொண்டு இருக்கும் ஜீவனை அறிவின் விழிப்பு தந்து விடுவித்தால் அவருக்கும் அவர் பின்னால் இருக்கும் சந்ததியினருக்கும் பயன் உண்டாகும். உலக அமைதியும் ஆன்மீக தத்துவமும் அறிய முடியும். இறை உணர்வாகிய அகத்தவத்தையும் அதன் மூலம் உருவாகும் அறநெறியையும் திருமூலர் என்னும் பேரறிஞர் ஒரு கவியில் குறிப்பிடுகிறார். திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழியுண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம்பேன் மேற்றுணையாமே என்று திருமூலர் சொல்கிறார். ஜீவனிடம் அன்பும் கருணையும் கொண்டு இறை உணர்வுக்கு வேண்டிய அகத்தவ பயிற்சியையும் இறைநிலையின் இயக்க நியதியாக வந்த வினை விளைவு தத்துவமும் ஒன்றாகும். இறைநிலையே மனிதராகவும் பிற உயிரினங்களாகவும் இருக்கிறது என்ற உண்மைகளை உணர்ந்ததால் எந்த உயிருக்கும் எந்த வகையிலும் துன்பம் அளிக்காமலும் வாழ வேண்டும் என்ற உண்மை உணர்வு அனைவரின் உள்ளத்தில் தோன்றும் இந்த கவியின் அர்த்தம்தான் அது. அப்போது யாருக்கும் துன்பம் செய்யாத வகையில் தனது தேவையால் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் போது அதுவே ஒழுக்கமாக போற்றப்படுகிறது. ஒழுக்கம் என்பது எண்ணம், சொல், செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதிற்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராத செயல்களே ஒழுக்கம் எனப்படுகிறது. மனிதனுடைய அனைத்து செயல்களும் தேவைகளும் நம்மை போல் இருக்கும் மனிதர்களால் தான் நிறைவடைகிறது. மனித சமுதாயம்தான் தன்னை பாதுகாக்கிறது என்ற உணர்வும் உள்ளத்தில் தெளிவாகியது. அப்போது தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் சமுதாய வளம் பெருகவும் சமுதாய வளத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் பேரு உணர்வே கடமையாகும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் துன்பத்தை கண்டு நம்மாலான உதவியை அளித்து அத்துன்பத்தை போக்க வேண்டும் என்ற மன எழுச்சியே ஈகையாகும். இருந்தாலும் பக்தி வழி மூலம் மக்களை சிலர் ஏமாற்றுவதும் அவர்களிடம் இருந்து பொருளை அபகரிப்பது, பரிகாரம் என்று சொல்லி பொருட்களை சுரண்டுவது என்று அதிகமாகியிருப்பதால் பக்தி வழி பரிகாசம் செய்வதற்கு காரணமாகிவிட்டது. பக்தி வழி மூலம்தான் தன்னை உணர்ந்து ஞான வழிக்கு வருவதுதான் நல்லது, அதுதான் பாதுகாப்பானது. உண்மையில் பக்தி வழி மூலம் மனம் உடல் பண்பட்டு ஞான வழிக்கு போவதுதான் சிந்தனையாற்றல் பெருகி மனம் உள்நோக்கி ஞான வழியை தேடும். ஏனென்றால் கற்பனைகளாலும் சடங்குகளாகவும் தீமை செய்யாதிருக்கவும் நன்மையே செய்யவும் பக்தி வழி உதவியாக இருக்கிறது. வயது உயரும் போதும் அறிவு உயரும் போதும் உண்மையில் விளக்கம் மனிதன் பெறுகிறான். உண்மை விளக்கம் மனிதன் பெறுகிறான். அப்போதுதான் அவனிடம் இருக்கும் பழக்கங்கள் அவன் கண்ட விளக்கத்துக்கு ஒத்துப்போவதால் அறிவு முழுமை பெறுகிறது. விளக்கம் ஒரு விதமாகவும் பழக்கம் வேறு விதமாகவும் இருந்தால் நம் வாழ்வு பொருத்தமாக அமையாது. தீய பழக்கங்கள் இருந்தால் அவற்றை மாற்றிக்கொள்வது கஷ்டம். தீய பழக்கங்களின் விளைவாக உடலில் நோய்கள், மனதில் களங்கம் இவை ஏற்படும். மனதிலும் உள்ளங்களிலும் களங்கம் ஏற்படும். இவை அறிவை முழுமை நிலைக்கு உயர விடாமல் தடுக்கும். எனவே பக்தி வழி அறிவின் துவக்க நிலையில் எவ்வளவு அவசியம் என்பது தெரிந்து கொள்வோம். பக்தி நெறி புலன்களுக்குள் அடக்கம், ஞான நெறி புலன்களுக்கு எட்டாமல் இருக்கும். இது இறைநிலையை அப்பேராதார நிலையை தானே அனுபவமாக பெறும். இது மனப்பயிற்சியால் அமையும் பேராகும். ஆன்மா புலன்கள் மூலம் உணரத் தொடங்கும் போது மனமாக இருக்கிறது. மனப்பயிற்சியால் உயிரில் ஒடுங்கும் போது அது மனமாக இயங்குகிறது. அதே மனம் அகநோக்கு பயிற்சியில் உயிரில் ஒடுங்கும் போது மனமே அறிவாகி ஆன்மா உணர்வை பெறுகிறது. அறிவை கொண்டு ஆன்மாவின் மூல நிலையை உணரும் போது
ஆன்மாவே இறைநிலை பெறுகிறது. அதே ஆன்மா மெய்ப்பொருளாக அக உணர்வு பெறுகிறது. இந்த அனுபவங்கள் அகத்தவத்தால் மட்டும்தான் கிட்டும். இத்தவத்தை பயில ஆசான் வேண்டும். பக்தி நெறிக்கு நூல்களே போதும். ஞான நெறிக்கு ஆசானின் நேர்முக தொடர்பு வேண்டும். இந்த இரண்டுக்கும் இரண்டு வழிகளில் அவரவர் அறிவுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றபடி ஒன்றை பின்பற்றலாம். பக்தி வழியில் முழு அமைதி கிடைக்காவிட்டால் ஞான நெறிதான் தகுதியானது. பக்தி வழியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான். ஞான வழியில் ஞானத்தை உணர்கிறான். உள் உருக்கத்தோடு இவற்றில் எந்த நெறியை பின்பற்றினாலும் மனிதனின் ஈகோ நீங்கிவிடும். இந்த நிறைவை நீக்கிக் கொண்டு விழிப்போடு கடமை ஆற்றினால் வாழ்வு நிறைவை அளிக்கும், மகிழ்ச்சி அளிக்கும். மனிதன் அருட்பேறு இன்பத்தில் அமைதி பெறுவான். விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்று இருக்கும் இக்காலத்தில் ஞான வழி மனிதனுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. சிந்தனை பெற்ற அனைவரும் ஞான வழியில் வந்து விளங்கிக் கொண்டு வாழ்வதுதான் நல்லது. நம்முடைய அருட்தந்தை அவர்கள் ஞானமும் வாழ்வும் என்ற இதில் ஒரு சின்ன கவியை கொடுத்துள்ளார். இந்த ஞான நெறியை பற்றி. அறிவறிந்தோர் சிவமாவார் அன்பூரும், அறம் செழிக்க அவ்வறிவே நல்லுரமாகும். அறிவினது ஆற்றல் ஐம்புலன்கள் அனுபவத்தில் சிக்கிவிட வேண்டாம் பற்று, அறிவறிய மனதுக்கும் செயலுக்கும் ஓர் அரணாகும். பக்தி யோக நெறி இரண்டும் அறிவறிந்து அவ்வழியில் செயல்கள் ஆற்றும் அகன்ற பேர் அறமே மெய்ஞானமாகும். இதை நம் அருட்தந்தை அவர்கள் ஞானமும் வாழ்வும் என்னும் கவியில் கொடுத்துள்ளார். நாம் மூன்றாவது இருக்கக்கூடிய தர்ம நெறியை இப்போது நாம் சிந்திப்போம். தர்ம நெறி. தர்மம் என்பது எல்லாம் வல்ல பூரண பொருளான இறைநிலையின் அருள் ஆட்சியில் தோன்றி இயங்கி முடிவு பெறும். அணு முதல் அண்ட கோடிகள் உயிரினங்கள் அனைத்தும் இயற்கை என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது. இந்த பெரும் மதிப்புடைய இயற்கையின் இருப்பு, இயக்கம், விளைவுகள் அனைத்தும் தான் சந்திக்கும் சடப்பொருள்கள் உயிரினங்கள் அனைத்திலும் நிறைந்து செயல்படும். பேராற்றலை உணர்ந்து தனக்கும் பிறருக்கும் தற்காலத்துக்கும் பிற்காலத்துக்கும் அறிவுக்கும் உடலுக்கும் துன்பம் தோன்றாத அளவோடும் முறையோடும் எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்தும் பொறுப்புணர்ந்து செயலை புரிந்து வாழும் உயர் நெறியே தர்மம் என்றும் அறம் என்றும் வழங்கப்படுகிறது. இதனுடைய விளக்கம் தர்ம நெறியாகும். ஒரு சின்ன சிந்தனை. மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் தர்ம நெறியை சிறிது சிந்திப்போம். குருக்ஷேத்திரத்தில் 18 நாள் போர் முடிந்து விட்டது. பாண்டவர்கள் ஜெயித்து விட்டனர். கௌரவர்கள் தோல்வி அடைந்து அனைவரும் இறந்தவர்கள் சிலர், மறைந்து ஓடினவர்கள் சிலர் என்று அனைவரும் சென்று விட்டனர். போர்க்களமே காலியாக இருந்தது. பீஷ்மர் மாத்திரம் அம்பு படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். மறுநாள் காலை ஜெயித்தவர்களுக்கு பரிசு வழங்குவது என்று ஒரு நியதி. பஞ்சபாண்டவர்களின் மூத்தவரான தர்மர் பரிசு வழங்குவதற்காக யானை பாகன்கள், குதிரை பாகன்கள், தேரோட்டிகள் மற்றும் அனைத்து வீரர்கள் வரிசையாக வந்து தர்மரிடம் பரிசு வாங்கி சென்று கொண்டிருந்தனர். தன் சகோதரர்களான 4வரையும் பரிசு வாங்க அழைத்தார். தர்மர் ஒவ்வொருவராக 3 பேர் வாங்கிக் கொண்டுவிட்டனர். அப்போது அர்ஜுனன் தேரை ஓட்டிக்கொண்டு கிருஷ்ணர் அங்கு வந்தார். 4வதாக இருப்பது இன்னும் பரிசு வாங்கவில்லை. அப்போ அர்ஜுனன் தேரை ஓட்டிக்கொண்டு கிருஷ்ணர் அங்கு வந்தார். அர்ஜுனா, நீ வந்து பரிசை வாங்கிக் கொள் என்று அழைத்தார் தர்மர். அர்ஜுனனுக்கு தேரோட்டியான கிருஷ்ணரை எப்படி அழைப்பது? அவர் மகான் அல்லவா? அவர் பரமாத்மா ஆயிற்றே. அவருக்கு என்ன பரிசு கொடுப்பார் நம் தமையன் என்று கிருஷ்ணரை பார்த்தாராம். ஆனால் கிருஷ்ணரோ, அர்ஜுனா, நீ சென்று தமையன் கொடுக்கும் பரிசை வாங்கிக் கொள் என்றாராம். அர்ஜுனன் இறங்கி வந்து தேரிடம் வந்து நின்று கொண்டாராம். உடனே தர்மர், கிருஷ்ணா, நீயும் வா,
என்று உரிமையுடன் அழைத்தவுடன் கிருஷ்ணர் அனைவரையும் மேலும் கீழும் பார்த்துவிட்டு ஒரு காலை எடுத்து கீழே வைத்தவுடன் தேரின் மேலே இருக்கும் அனுமன் கொடியில் இருக்கும் அனுமன் இருந்து அப்படியே ஆகாசத்துக்கு பறந்து விட்டாராம். ராமாயணத்திலிருந்து மகாபாரதத்தில் கூட அனுமனுடைய சேவை உண்டு. கிருஷ்ணரிடம் காலகாலமாக அவருடைய சேவைகள் உண்டு. ஆகையால் அனுமன் கொடியில் இருந்து அப்படியே ஆகாசத்துக்கும் பறந்து விட்டாராம். கொடி சரிந்து விட்டதாம். கிருஷ்ணர் 2 காலையும் பூமியில் வைத்தவுடன் அந்த ரதம் தீப்பற்றி எரிந்து விட்டதாம். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து, பார்த்தாயா பார்த்தா, எத்தனை கண்பட்டு எத்தனை வயிற்றெரிச்சல் இருந்ததை பார்த்தாயா? ஆகையால் தான் அனைத்தும் எனக்கு தெரியும். நான் ரதால் முதலே நீ இறங்கி இருந்தால் தீப்பற்றி எரிந்து இருப்பாய் என்று கூறினாராம். தர்ம நெறி பிழகாமல் இருக்க வேண்டும். பரமாத்மாவே அப்படி கூறினால் ஜீவாத்மா நாம் என்ன செய்ய முடியும்? தர்மம் கொடுப்பது அத்தனை சாதாரண விஷயம் அல்ல. நெறி தவறாமல் தர்மத்தை அளிக்க முன்வர வேண்டும் என்று பரமாத்மாவான இறைநிலையே மனிதனாக கிருஷ்ணனாக வந்து உபதேசிப்பது தர்ம நெறியாகும். இது 4வதாக கற்பு நெறியின் விஞ்ஞானத்தை பற்றி சிந்திப்போம். ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் பெண்களிடத்தில் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்களிடத்தில் அந்த அளவுக்கு இல்லை. அதற்கு காரணம், ஆண்கள் பல நாடுகளுக்கு போய் அங்கு இருக்கும் கலாச்சாரத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள். பழக்கம் மாறி விடுகிறது. பழைய பண்பாட்டை விட்டு விடுகின்றனர். சில பேர் அந்நிய நாட்டுக்கு சென்றாலும் நம் பண்பாட்டை விடாமல் அங்கு இருக்கும் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். நம் நாட்டு பெண்களிடத்தில் இந்திய பண்பாடு இருக்கிறதே, அது மிக மிக உயர்ந்தது. அதை வார்த்தையால் நம்மால் சொல்லவே முடியாது. ஆகவே இங்கு உள்ள பண்பாட்டுக்கு பெரும் மதிப்பு உண்டு. மகரிஷி அவர்கள் அமெரிக்க நாட்டுக்கு சென்று இருக்கும் போது இந்திய நாட்டு பெண்கள் கற்பு நெறியை பற்றி அமெரிக்க பெண்மணியிடம் அழுத்தம் திருத்தமாக சொன்னாராம். அந்த பெண்மணி புரிந்து கொள்ளவில்லை. என்ன நீங்கள் உங்கள் பெண்களை நீங்கள் இவ்வளவு விமர்சிக்கிறீர்களே என்ற அவர்கள் மொழியில் பேசிக் கொண்டிருந்திருக்கார். மகரிஷியிடம் கற்பு நெறி என்றால் என்ன என்று கேட்டாளாம். அது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா என்றாளாம். உடனே மகரிஷி, மூட நம்பிக்கை என்று ஒதுக்கி தள்ளாதே என்று விளக்கப்படுத்தினாராம். ஓர் ஆணும் பெண்ணும் உறவு கொண்டால், விந்துவும் நாதமும் சேர்ந்தால் கருத்தரிக்க 1 மாதம் ஆனாலும் ஆகும் இல்லையா என்றாளாம். ஆம் என்று அமைதியாக இருந்தாலும் அந்த பெண்மணி. வேறொரு தரமான வித்தோ அதனோடு சேருமானால் அது உடனடியாக கிருமிகளாக மாறும். அந்த கிருமிகள் கருப்பையை பற்றி கொள்ளுமேயானால் எத்தனை விதமான நோய் வியாதி வரும் என்று டாக்டர்களால் தான் சொல்ல முடியும். அதை இன்னும் மேலும் வர்ணிக்க முடியாது. ஆகையால் அதை தவிர்க்க வேண்டும் என்றார். இந்திய பெண்களுக்கு கற்பு நெறி என்பதை கடவுள் தன்மையாக்கி சமுதாயத்துடன் போதித்து பழகி அவர்கள் பயிற்சி செய்து அந்த பழக்கத்தில் நிலைத்து வருகின்றார்கள். இப்போது சொல் மகளே, இது மூட நம்பிக்கையா என்று மகரிஷி கேட்டாராம். அதற்கு அமெரிக்க பெண்மணி, இல்லை இல்லை, எங்கள் நாட்டில் இது மாதிரி யாரும் சொல்லவில்லை. எந்த பெரியவர்களும் எங்களுக்காக இதை பற்றி விளக்கப்படுத்தவில்லை. இது விஞ்ஞான பூர்வமான விளக்கம்தான். இந்த மாதிரி எல்லாம் எங்கள் நாட்டில் யாரும் இல்லையே என்று மன வருத்தப்பட்டாளாம் அந்த பெண்மணி. இது விஞ்ஞான உலகம். ஒவ்வொருவரும் இனிமேல் நல்லதோர் பண்பாட்டை வளர்த்து கொள்வார்கள். நம்ம மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் நாட்டில் 300 வருடங்கள் தான் கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது. பல பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இங்கு உள்ளவர்கள் அவர்கள் நாட்டு கலாச்சாரத்தை விட்டு இங்கே தனக்கு தோன்றின மாதிரி தான் தோன்றிய மயமாக வாழ முற்பட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும்
நாம் போய் பார்த்தோம் என்றால் ஒரு பண்பாடு இருக்கும். அந்த பெண்ணை பார்த்து, இப்போது சொல் மகளே, புரிந்து கொண்டாயா? நீ மூட நம்பிக்கை என்று சொன்னாயே, அது என்னவென்றால் அதில் ஒரு சயின்டிபிக் ரீசன், அதுவும் தத்துவம் மறைந்திருக்கிறது என்று விளக்கினவுடன் மகரிஷியின் காலில் விழுந்து, என் மனம் மாற்றம் அடைந்து விட்டது சுவாமி அவர்களே, எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டாளாம். என்ன வேண்டும் கேள், முடிந்தால் தருகிறேன் என்று சொன்னாராம். நான் மீண்டும் ஒரு பிறவி எடுப்பேனாகில் இந்திய மண்ணில் பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டாளாம். நாம் எப்போதாவது வெளிநாடு போகும்போது நம் நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றி பேச வேண்டும். உண்மை உணர்ந்த தெளிவோடு பேச வேண்டும். கற்பு நெறி உலகத்தில் மிகுந்த உணர்ந்த நெறி என்று மகான் உணர்த்தி உள்ளார். இதுதான் கற்பு நெறியின் விஞ்ஞானம். இப்போது சமய நெறி உண்டான விதத்தை சிந்திப்போம். சமய நெறி எப்படி வந்தது என்று. ஆதிகால மனிதர்கள் இயற்கையிலே கிடைத்த இயற்கை உணவுகளை உண்டு வாழ்ந்தனர். இது அனைவரும் அறிந்ததே. மனித குலம் தோன்றி 65 லட்சம் ஆண்டுகள் ஆகி இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உள்ளார்கள். காலம் செல்ல செல்ல இயற்கை வளங்களை பற்றியும் இயற்கை சூழல்களை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தனர். அதை பற்றி சிந்திக்கின்ற அளவுக்கு அறிவில் உயர்ந்தனர். இயற்கை வளங்களை மாற்றி தன் வாழ்வுக்கு ஏற்ற வகையில் தூய்க்கும் சிறப்பினை பெற்றனர். மனிதன் வாழத் தொடங்கிய நாள் முதல் சிந்தனை ஆற்றல் பெருகிய நாள் வரையில் மற்ற உயிரினங்களைப் போலவே இயற்கையாக மலைக்குகைகளிலே, மரத்தடியிலே, ஆற்றோரங்களிலே வாழ்ந்து வந்தார்கள். அதுவே 6வது அறிவின் சிறப்பாகும். இங்கு தான் சிந்தனை வளர ஆரம்பித்து விட்டது. சிந்தனை என்றால் என்ன? இயற்கையை அறிந்து அதன் அமைப்பை, இயக்கத்தை, இயக்க ஒழுங்கை, அதனால் ஏற்படும் இயக்க ஒழுங்கை, அதனால் ஏற்படும் விளைவுகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை, ஓர் ஆர்வம், ஒரு செயல், இதுதான் சிந்தனையாகும். இயற்கை என்றதின் பொருளை அறிவோம். சுத்தவெளி, விண், விண்ணால் ஆக்கப்பட்ட பிரபஞ்சம், அதை உணரும் உயிர்கள், உணர்வுகள் ஆகிய இந்த 4 நிலைகள் சேர்ந்ததுதான் இயற்கை. மனிதன் இயற்கை அழகை ரசிக்கத் தொடங்கினால் இயற்கை ரகசியத்தை அறிய உண்டானது. இந்த பிரபஞ்சத்தை இயற்கையால் ஏற்றியவர் யார்? அது எந்த ஆற்றல் என்ற கேள்வி மனிதனின் மனதில் தோன்றியது. அதை அறிந்து கொண்டிருப்பது நானாக இருக்கிறதே, அப்போது நான் யார் என்ற கேள்வி எழுந்தது. இந்த 2 கேள்வியும் ஒரே நேரத்தில் வந்ததினால்தான் பல மகான்களால் கிடைத்த விடைதான் தத்துவ ஞானம். மனிதன் முதலாக உணவை கண்டான். அந்த உணவைத்தான் இறை என்றும் அதுதான் நம்மை காப்பாற்றுகிறது என்று நினைத்தான். மேலும் சிந்தனை எழுந்தது. அந்த உணவு நிலத்தில் எப்படி உண்டானது என்று சிந்தனை வந்தது. நிலத்தில் இருந்துதானே வந்தது என்ற நிலம்தான் பெரிது என்று நினைத்து நிலத்தை இறைநிலை என்றும் இறை கிடைப்பதினால் அதுதான் இறைவன் என்றும் தெய்வம் என்றும் வணங்கினான். நீர் இல்லாமல் நிலம் பயன் தர இயலாதே, நீரின்றி உணவும் இல்லை, வாழவும் வழி இல்லை என்று கண்டபோது நீரையும் தெய்வமாக வணங்கினான். சூரியன் இல்லை என்றால் நீர் ஆவியாக மேலே சென்று மழை பொழியாதே, அதுபோல வெளிச்சம் இல்லை என்றால் உயிர்கள் வாழ முடியாது என்ற நிலை வந்தவுடன் சூரியனை கடவுளாக எடுத்துக்கொண்டான். பல 1000 தலைமுறைகள் சென்றவுடன் காற்றின் மதிப்பை உணர்ந்தான். மூச்சு விடுவதற்கு காற்று இல்லை என்றால் அசைவுக்கும் இடமில்லை என்று உணர்ந்த போதும் காற்றையும் கடவுளாக அறிந்தான். காற்று எப்படி ஆக்கப்பட்டது என்று ஆராய்ந்தான். அது விண் என்ற ஆகாசத்தின் சேர்க்கையால் உண்டாயிற்று என்று அறிந்து ஆகாசத்தை சக்தி என்று கடவுளாக எடுத்துக்கொண்டான். அதன் பிறகு செய்த ஆராய்ச்சியில் முடிவாக சுத்த வெளியை அறிந்தான். அதுதான் சிவம் என்றும் முழுமுதற் பொருளான இறைவன் என்றும் உணர்ந்தான்.
இப்படி சுத்தவெளி 5 வரிசையில் விண், காற்று, வெப்பம், நீர், நிலம் என்ற 5ம் பரிணாமத்தில் வந்தது என்று கண்டான். இப்படி உணர்ந்த போதுதான் சமயம் தோன்றியது. சுத்தவெளிதான் எல்லாமாகவும் ஒன்றேதான் அனைத்திலும் உண்டு என்று உணர்ந்தான். அது எல்லா உயிர்களாகவும் உள்ளது, மனிதனாகவும் உள்ளது என அவன் அறிவுக்கு விளங்கிற்று. உலகில் வாழ்கின்ற எல்லோரும் ஒரே மூலத்தில் இருந்துதான் வந்தவர்கள் என்று கருத்து பரவிவிட்டது. சமம் என்ற எண்ணத்தை வைத்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற நெறியை சமயம் என்று சொன்னார்கள். சமம் பிளஸ் எம் சமயம், அதுதான் சமய நெறி ஆனது. இறையை உணர்ந்தவர்கள் கூறிய வாழ்க்கை நெறியே அவர்களின் பெயரால் மதங்கள் ஆயின. இக்கருத்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷியும் கூறியுள்ளார்கள். கடைசியாக சித்தர்கள் காட்டிய வாழ்க்கை நெறியை பற்றி இப்போது நாம் சிந்திப்போம். சித்தர்கள் என்றால் என்ன? யார் அவர்கள்? சித்தத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள். சித் என்றால் உயிராகும். குகைகளிலும் மலைகளிலும் அந்தரத்திலும் இருந்து மக்கள் க்ஷேமத்துக்காக வாழ்பவர்கள் சித்தர்கள். உயிரின் படர்க்கை நிலையான மனத்தையும் மனதின் தன்மைகளையும் நன்கு உணர்ந்தவர்கள்தான் சித்தர்கள். வாழ்வின் நோக்கமான இறைநிலையை அடைவதற்கு மன தூய்மை, அதன் மூலம் வினை தூய்மை அவசியம் என்று சொல்பவர்கள் சித்தர்கள். அவர்கள் மனதை அறிந்தவர்கள். அறிவே தெய்வம் என்று தவத்தால் மனப்பயிற்சியால் இறைநிலையை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் சூக்ஷ்ம சரீரத்துடன் தான் இருந்து உலக மக்களுக்காக வாழ்பவர்கள். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உலக வாழ்க்கையை எடுத்து செல்பவர்கள் சித்தர்கள்தான். சூக்ஷ்மமாக எடுத்து வைப்பார்கள். இவர்கள் பருவுடலுடன் வந்து நின்றால் மக்கள் கல்லெறிவார்கள், தண்ணீர் எடுத்து மேலே ஊற்றுவார்கள், அவர்களை ஓட ஓட விரட்டுவார்கள். அழுக்கு துணியும் பரட்டை தலையுடன் இருந்தால் மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உடலே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சூக்ஷ்மமாக வாழக்கூடியவர்கள். எந்த தரிசனமும் அவர்கள் தருவார்கள். சித்தர்கள் மரணத்தை வென்றவர்கள். இறந்த பின் கடவுளை காண முயல்பவர்கள் பக்தர்கள். கடவுளை கண்டு மகிழ்ந்தவர்கள் முக்தர்கள். கடவுளை கண்டு உணர்ந்து தெளிந்தவர்கள் சித்தர்கள். அந்த ஆனந்த இறைநிலையை அறிந்தவர்கள் தான் சித்தாந்திகள். அந்த இறைவன் தான் எனக்குள்ளாக உயிராக, மனமாக, அறிவாக இருக்கிறான். இறைவனே மனிதனாக இருக்கிறான் என உணர வேண்டும் என்றார்கள் சித்தாந்திகள். சித்தர்கள் காட்டிய வாழ்க்கை நெறியை இப்பொழுது நாம் சிந்திப்போம். மனித குலத்துக்கு பொதுவானது வாழ்க்கை நெறியை 3 முக்கியமான தத்துவங்கள் மூலம் உணர்த்தி இருக்கிறார்கள் சித்தர்கள். அவை மகிழ்போகம், ஈதல், இரவாமையாகும். முதலில் மகிழ்போகத்தை சிந்திப்போம். மகிழ்போகம் என்றால் என்ன? போகம் என்பது புலன்களால் இன்பத்தை அனுபவிப்பது. இன்பத்துடன் நிறைவை சித்தர்களின் கருத்து என்னவென்றால், புலன்களின் மூலம், உறவின் மூலம் இன்பத்தை அனுபவிக்க உணர்த்துவதே சித்தர்களின் கருத்தாகும். நம் உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றலானது அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனமாக மாறி தொடர்பு கொள்ளும் போதும் அந்தந்த பொருட்களுக்கு ஏற்றவாறு இன்பமாகவோ துன்பமாகவோ எழுகின்றதல்லவா? உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றலானது மாற்றம் பெறும்போது புலன்கள் தாங்கும் அளவுக்கு இருக்க வேண்டும். உடல் இயக்கம், மன இயக்கம் இரண்டுமே ஜீவகாந்த ஆற்றலின் மூலம்தான் நடைபெறுகிறது. நம் உடலில் தோல், காது, கண், நாக்கு, மூக்கு எனும் 5 புலன்களும் ஜீவகாந்த ஆற்றலை அழுத்தமாகவும், ஒலியாகவும், ஒளியாகவும், மனமாகவும் மாற்றித் தரும் கருவிகளாக அமைந்துள்ளன. அப்படி மாற்றம் பெறும் அணு அடுக்குகள் சீர்குலையாது செயல்படும் போது அனுபவம் நல்ல முறையாக இனிமையாக இருக்கும்.
இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அந்த கருவி தாங்கும் அளவுக்கு நமது உறவு அமைய வேண்டும். அப்போது அது இனிமையாக இருக்கும். அதுவே மகிழ்போகமாகும். இரண்டாவது ஈதல். இரண்டாவது தத்துவமாகும். இது ஒழுக்க நெறியோடு சேர்ந்தது. மகிழ்போகம் வாழ்க்கை நெறியோடு சேர்ந்தது. ஈதல். ஈதல் என்பது பிறருக்கு உதவுதல், பிறரது துன்பம் போக்க உதவி செய்தல் என்பதாகும் ஈதல். இறைநிலையே மனிதனாகவும் பிற உயிரினமாகவும் இருக்கிறது என்ற உணர்வும் அறிவு தெளிவும் மனிதனிடம் அன்பும் கருணையுமாக அமைந்துள்ளன. எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்ற ஒழுக்க நெறி உள்ளத்தில் வருகிறது. பிறருக்கு உதவும் மனதையும் சித்தர்கள் ஈதல் என்ற வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்துவார்கள். பிற உயிர் பிற மக்கள் துன்பப்படும் போது இயன்ற மட்டும் அத்துன்பத்தை நீக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஈகையாகும். இதுவே ஈதல் என்ற பெயரில் சித்தர்களின் வாக்கு அமைந்துவிட்டது. இப்போது இரவாமை. இரவாமை என்பது ஒரு யோக நெறி. இரவாமை என்றால் நீண்ட நாட்கள் உயிர் வாழுதல் என்பதாகும். தனக்கு தெரியாமல் உயிர் தன்னை விட்டு நீங்கக்கூடாது என்பதாகும். உடல், உயிர், ஜீவகாந்தம், அறிவு இந்த நான்கையும் நல்ல முறையில் உணர்ந்து கொண்டால் மனவளத்துடன் வாழ்ந்து எந்த நோக்கத்தோடு உடல் எடுத்தோமோ அந்த நோக்கத்தை நிவர்த்தி செய்து கொண்டு இறைநிலை அடையலாம். வாழ்நாளை நீட்டிக் கொள்ளலாம். நம் வாழ்நாளை நீட்டி வாழ்வதற்கே இரவாமையின் நோக்கமாகும். அறிவை அறிவதன் மூலமாக இறைவனே அறிவாக இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைநிலையை உணர்ந்து கொள்கிறான், உயிரை உணர்ந்து கொள்ள வேண்டும். உடலையும் உணர்ந்து கொள்கிறான், உயிர்நிலையை உணர்ந்து அதை தன் விருப்பம் போல் நிலைநிறுத்தி கொண்டு எப்போது இந்த உடல் தேவையில்லையோ அப்போது உடலை விட்டுவிட வேண்டும். தானாக மரணம் ஏற்படக்கூடாது என்ற நிலையில் ஜீவ சமாதி என்ற ஒரு முறையை சித்தர்கள் வகுத்து வந்தார்கள். உயிரை உடலிலேயே சுவர விட்டு கொண்டு அறிவை மாத்திரம் விரிந்து விரிந்து பேராதார பெருவெளியோடு இணைய விட்டு அது மனம் உயிர் மீண்டும் சுருங்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய விரிவு நிலையிலேயே ஒன்றி கலந்து விட வேண்டும். உடலில் உயிர் நுண் இயக்கத்தோடு தான் இருக்கும். உடல் இயக்கம் தானாக நின்றுவிடும். இதனையே ஜீவ சமாதி என்று அழைக்கின்றனர். ஒரு உதாரணமாக நம்முடைய ராமானுஜாச்சாரியார், ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் அவர்களின் உடல் ஸ்ரீரங்கத்தில் இன்றும் உடலோடு அதை சேவித்து வருகின்றார்கள். அது ஜீவ சமாதி. உயிர் நுண் இயக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் உடலிலே சுவரி விடும் பொழுது உடல் கெடாது, அழியாது. அந்த வழிகளையே நெறியின் யோக நெறியின் மூலமாக சித்தர்கள் விளக்கி உள்ளார்கள். இதை திருவள்ளுவர் ஒரு குறளில் கூட கூறியுள்ளார். கூற்றம் கொதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றல் தடைப்பட்டவர்க்கு என்று. ராமலிங்க பெருமானும் மற்ற சித்தர்களும் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சித்தர்கள் எடுத்து காட்டிய வாழ்க்கை நெறியில் மரணமில்லா பெருவாழ்வு ஒரு தத்துவம். மரணம் என்பதுதான் தான் அறியாமல் வரக்கூடாது என்று ஒரு தத்துவமாகும். மகிழ்போகம், ஈதல், இரவாமை என்ற 3 தத்துவங்களையும் அறிந்து உலகில் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சித்தர்களை உணர்த்தி உள்ளார்கள். பொருள் துறையிலும் அறிவுத்துறையிலும் விஞ்ஞான நுட்பத்திலும் தத்துவ தெளிவிலும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று முழுமையாக விளக்கி காட்டி எல்லா மக்களுக்கும் ஒத்தவாறு ஏற்றவாறு அறிவுரையும் அறவுரையையும் தந்து வழிகாட்டி உள்ளார்கள் சித்தர்கள். இந்த சித்தர்களின் வாழ்க்கை நெறி இன்று மட்டுமல்ல, இன்னும் எதிர்காலத்தில் பல்லாண்டு காலத்திற்கும் புதுமையாக இருக்கும். எல்லா நாடுகளுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா காலத்துக்கும் பொருத்தமான வாழ்க்கை நெறியே சித்தர்கள் வகுத்த யோக நெறியாகும். ஆன்மாவை அறிந்து கொண்டால் அதன் உள்ளும் புறமும் இறைவனே செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதற்கான பயிற்சி குண்டலினி யோகம்தான்.
நமக்குள்ளாக இருப்பது உயிர் சக்தி. ஆன்மா என்னும் உயிர் சக்தி அழுத்தம் கொடுத்து உணர வைப்பதைத்தான் குத்தி விளக்குவது என்று சித்தர்கள் சொன்னார்கள். அது இப்பொழுது குத்து விளக்கு என்று ஆகிவிட்டது. அப்படி விளக்குகிற போது பஞ்ச இந்திரியங்களும் பஞ்சபூதங்களும் நன்றாக விளங்கிவிடும் என்பதை காட்டுவதற்காகத்தான் குத்து விளக்கில் 5 முகங்கள் வைத்திருக்கிறார்கள். குத்து என்றால் அழுத்து என்பது பொருள். அப்படி அழுத்தி உள்ளுக்குள்ளாக உயிர் சக்தி இருக்கிறது. அந்த உயிருக்குள்ளே தெய்வமே அறிவாக சிவமாக இருக்கிறது என்று விளக்கி காட்டுவதுதான் சித்தர் தத்துவத்தில் ஒன்று. நான் சித்தர்களின் வாழ்க்கை நெறி, நமக்கு அவர் அளித்திருக்கும் அந்த நெறி. இத்துடன் என்னுடைய இந்த சிந்தனை உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான இந்த சிந்தனை உரையை எனக்கு அளித்த அனைவருக்கும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு நல்ல சிந்தனையை அளித்ததுக்கு மிக்க நன்றி. அம்மாவிடம் தங்கள் கருத்துக்களை பரிமாற விரும்பும் அன்பர்கள் ரைசான் பட்டனை ரைஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்பாக இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு கன்னட மொழியிலே சாந்தி தவம் ஏற்ற இருக்கின்றோம். 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை கன்னட மொழியிலே வாழ்த்த இருக்கின்றோம். 4:55 மணிக்கு ஸ்பீச் இன் கன்னடா பை ஸ்கை ப்ரொஃபஸர் சீனியர் ப்ரொஃபஸர் சத்யநாராயண ராவ் அவர்கள் பேச இருக்கிறாங்க. அனைவரும் அதிலே கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை காலை 5:45 மணிக்கு பஞ்சபூத நவகிரக தவம் தமிழ் மொழி கன்னட மொழியிலே ஏற்றிருக்கின்றோம். அதை அடுத்து 6:30 மணிக்கு காயகல்பா யோகா மற்றும் பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்ய இருக்கின்றோம். அனைவரும் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாளைய நிகழ்ச்சிகள்: நாளை மதியம் 2 மணிக்கு தவம், அதை அடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் இறை தேடல் என்ற தலைப்பிலே நம்முடைய நற்சிந்தனை அளிக்க இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை மாலை 4:15 மணிக்கு தவம் கன்னட மொழியிலே, அதை அடுத்து ஸ்ரீமதி திரிவேணி மூர்த்தி அவர்கள் கர்மத லக்காச்சாரா நுடி 2 நுடி என்ற தலைப்பிலே கன்னட மொழியிலே நற்சிந்தனை அளிக்க இருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன்பெறுமாறு பணியன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது ருக்மணி பச்சையப்பன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன்மா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. வாழ்க வளமுடன். நன்றி ருக்மணி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. எல்லாம் கௌரி அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்த நெறி, அதாவது ஞான நெறின்னு தலைப்பை எடுத்துட்டு ஒவ்வொரு நெறியா விளக்கிட்டு வந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க்கை நெறி, அப்புறம் இது பக்தி நெறி ஆகட்டும், ஒரு சமய நெறி ஆகட்டும், ஞான நெறி, அப்புறம் சித்தர் நெறி, இது மாதிரி பல நெறிகளை சொல்லி ரொம்ப அழகா விளக்கியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன் மேடம். நன்றி அம்மா. நன்றிங்க. நன்றி. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜேஸ்வரி சுகுமாரன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வானுமதி மேடம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பானுமதி மேடம். நல்லா இருந்தது ஞான நெறி. அந்த 3 சொன்னீங்க, அந்த 3 இது சொன்னீங்கல்ல, என்னென்ன சொல்லுங்கப்பா அந்த சித்தருக்கு. மகிழ்போகம், ஈதல், இரவாமை. ஈதல், ஓகே ஓகே. ஈதல் இரவாமை, ஓகே. நான் ஈதல் இரவாமை. அந்த இரவாமைன்றது நம்மளுடைய அந்த சமாதி நிலைக்கு மனிதர்கள் எப்படி போறது, ஞானிகள் எல்லாம் போனது, அதை பத்தி தான் நம்மளுடைய லாஸ்ட் ஒன். இரவாமை. மரணம் வர எதிர்பார்க்கணும்ல, அது சொல்றேன். ஆமா ஆமா. இல்ல நல்லா இருந்துச்சு.
அதுதான் நான் அந்த மூணாவது எனக்கு என்ன எது எது நானே யோசிச்சுட்டு இருக்கேன். சரி கேட்கலாம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஞான நெறி ஒரு நெறியும் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்மளுக்கு இந்த ஆன்மீகத்துல இவ்வளோ பக்தி மார்க்கத்துல ரொம்ப ஈஸி எல்லாமே. போனோமா நின்னமா கும்பிட்டோமா வந்தோமா கேட்டோமா கொடுத்தா கொடுக்குறாரா கொடுத்தா நன்றி கடவுளுக்கு கொடுக்காட்டி இத கொடுத்தா கிடைக்குமான்ட்டு இது இதெல்லாம் அறிவுபூர்வமா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சும்மா அப்படியே வந்துடாது நம்மளுக்கு. ஞான நெறி இவ்வளவு இருக்கு பாருங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு தத்துவம் மாதிரி ஒரு நம்ம மகரிஷி இவ்வளவு நம்ம சேர்ந்ததுனால தான் இவ்வளத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லாட்டி யாரு ஒரு புக்கு அதுக்காக எடுத்து விலக்கி நம்ம படிக்கிறது கஷ்டம் இல்லைங்களா? அதனால இந்த இதுல சேர்ந்து அந்த ஆன்மீகத்துல வந்ததுனாலதான் இவ்வளவு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இவ்வளோ இல்லாட்டி நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது பானுமதி மேடம், நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அம்மாவிடம் தங்கள் கருத்துக்களை பரிமாற விரும்புகள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணலாங்க. ராதா அவர்கள் அன்மிட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் மேடம். ராதா மேடம் வாழ்க வளமுடன்மா. அப்படியே இந்த நெறிய அப்படியே ஒரு மாலை மாதிரி தொடுத்து கொடுத்துட்டீங்கம்மா. சாண நெறின்னு பேர் வச்சுங்க, ஆனாக்க ஒரு மாலையா தொடுத்துட்டீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாழ்க வளமுடன். நல்லா தொடுத்து நல்லா இருந்ததுமா. சந்தோஷம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா முடிச்சுக்கலாங்களா? பானுமதி அம்மா முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கோங்க சார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞான நெறி என்ற தலைப்பிலே நற்சிந்தனை அளித்த ஸ்கை ப்ரொஃபசர் பானுமதி கே அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் திரு டாக்டர் தனபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா தனபதி அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று ஆத்ம சங்கம இணைப்பில் இணைந்த அனைவருக்கும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இப்போது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின்
நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.